இயேசுவின் திருத்தூதர்களிலே நம்முடைய நாட்டிற்கு வந்து மறை சாட்சியாக மரித்த புனித திருத்தூதரான தோமாவினுடைய விழாவை, இந்தியாவின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்ற அவருடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். அவர் இந்தியாவிற்கு வந்தது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி, பெருமை. அவருடைய வாழ்வு இயேசுவுக்கானது என்பதை அவருடைய சாவின் மூலம் நிரூபித்தவர். நற்செய்தி நூலிலே அவரை பற்றி ஒரு சில நிகழ்வுகளை பார்க்கிறோம். வாருங்கள், நாமும் போவோம், அவரோடு இறப்போம் என்று லாசர் உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்வுக்கு முன்னாலே அவர் சொல்கிறார். எல்லாவற்றிற்கு மேலாக என் ஆண்டவரே, என் இறைவனை என்று இயேசுவை, உயிர்த்த இயேசுவை பற்றி கொண்ட அந்த வாசகங்கள், அந்த வார்த்தைகள் மிகவும் பிரபல்யமான வார்த்தைகள். இயேசுவை பற்றி கொள்வது. மற்றொரு முறை, ஆண்டவரே நீர் எங்கே செல்கிறீர்? செல்லும் இடம் என்ன? இயேசு மிக முக்கியமாக சொன்ன அந்த பதில், நானே வழியும் உண்மையும் உயிரும். இவருடைய கேள்விக்கு அது பதில். இயேசுவை பற்றி கொள்வதுதான் திருத்தூதர்களுடைய முக்கியமான பணி. அவரை பற்றி கொண்டு, அவருடைய போதனையை புரிந்து கொண்டு அதை வாழ்ந்தார்கள். வாழ்ந்ததோடு மட்டுமல்ல, அறிவித்தார்கள். எனவே இந்த திருத்தூதருக்காக நாம் நன்றி சொல்வோம். ஆண்டவரே, என் தேவனே, இயேசுவே, நீரே என் வழி, என் வாழ்வு, உயிர், உண்மை. இதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள் தான். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சிந்தித்து பார்த்தால் நமக்கு புரியும். இயேசு நம்முடைய வழியா? சரியான விதத்தில் நான் நடந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது தடம் மாறி போகிறோமா? இயேசு நம்முடைய வாழ்வா? நம்முடைய வாழ்வு இயேசுவை காண்பிக்கிறதா? இயேசு உண்மை என்றால் அந்த உண்மையின்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு உயிர். நமக்கு இந்த உடலில் உயிர் கொடுத்தவர். நம்முடைய வாழ்வுக்கு உயிர். முடிவில்லா வாழ்வு அவரோடு தான். இப்படி அதை பற்றி யோசித்து கொண்டே இருக்கலாம். இந்த புனிதன் மூலம் கிடைத்த எல்லா கொடைகளுக்காகவும் நன்றி சொல்வோம். இவரை போல இயேசுவுக்காக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக.